ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பஞ்சு போல் இட்லி மாவு அரைப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி கடை இட்லி மாதிரி நம்ம சூப்பராக வீட்டிலேயே நம்ம இட்லி செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் இட்லிக்கு போட போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் 8 கிளாஸ் எடுத்துப்பேங்க. உங்களுக்கு எந்த கிளாஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை அளந்து எடுத்தாச்சு. அடுத்து இந்த ரேஷன் அரிசினாலே நமக்கு பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த அரிசியில் இருக்கிற பிசுபிசுப்பு கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடும். அந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும், மாவுமே நல்லா வெள்ளையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அரிசியை வாஷ் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த அரிசியை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற சத்துலாம் கம்ப்ளீட்டாக போயிடும். அதனால் அதிகமாக வாஷ் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்காலம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்குங்க. இப்போ வெயில் டைமில் நம்ம இட்லிக்கு போகிறோன்னா 4 மணி நேரம் போதும் இந்த அரிசி ஊறுறதுக்கு. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையுமே நான் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுருவேங்க. அப்படியே ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 8 கிளாஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் நான் இதெல்லாம் உளுந்து எடுத்துப்பேங்க. எனக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட சோயா பீன்ஸ் சேர்த்துப்பேன். எங்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. அது சேர்த்தோம்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் எப்பவுமே தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைப்பேன். அந்த மாதிரி அரைக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஈவனாக கரெக்டாக நல்லா கொரகொரப்பாக அரைஞ்சி வந்துடும். எப்போவுமே இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம இட்லிக்கு ரவா பதத்துக்கு கொரன்னு எடுக்கணும். அப்போ தான் நல்லா இட்லி நல்லா சூப்பராக இருக்கும். தோசைக்குன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக அரைக்க போகிறதில்ல. எல்லாத்துக்குமே ஒரே அளவாக அரைச்சி வச்சுப்பேன். இப்போ நம்ம மாவு ஒரு 2 இடு நான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இடு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து செகண்ட் இடு அரைக்க போகிறேன். எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அரிசி அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே தான் நான் அந்த உளுந்தை ஊற வைப்பேங்க. அந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கடை உளுந்து ஊறிடும். எப்பவுமே முன்கூட்டியே நான் உளுந்து ஊற வைக்க மாட்டேன். அரிசி அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டில் ஊறிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வெந்தயத்தையுமே போட்டு அரைச்சாச்சு. அடுத்து இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிட்டோம். நம்ம அரிசி அரைக்கும் போதே ஊற வச்சிட்டோம். இந்த உளுந்து நம்ம ஃப்ரிட்ஜரில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கூல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த உளுந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா புசு புசுன்னு நல்லா மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா இட்லியுமே பார்த்தா சாஃப்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்படியே கூலிங்காக இருக்கிற அந்த தண்ணி மொத்தத்தையும் இதில் ஊற்றி நம்ம அரைக்கும் போது அந்த மாவு நல்லா பொங்கி பொங்கி நல்லா புசு புசுன்னு வருங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா மாவும் நிறைய கிடைக்கும். இட்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு அதிகமாக இருந்தனால நான் கொஞ்சமாக அந்த பவுல்லேருந்து குண்டாலில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் இடை நம்ம அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்ற மாதிரி நான் ஃபஸ்ட் இடை எடுத்துக்க போகிறேங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா பொங்கி நமக்கு நிறைய மாவு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மாவு எக்ஸஸாக கிடைக்கும் நமக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இட்லி மாவு அரைச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த மாவை நல்லா குடஞ்சி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட நம்ம அந்த மாவை இந்த இட்லி மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கைவிடாமல் அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக போயிட்டு எல்லா மாவும் செட் ஆகுங்க. இல்லைனா அரிசி மாவு அடியில் தங்கிடும், மேலே இருக்கிற அந்த உளுந்து மாவு மேலே தங்கிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறது தான் வீடியோவில். நான் இட்லிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுப்பேன். அது வெயில் டைமாக இருந்தாலும் சரி, குளிர் டைமாக இருந்தாலும் சரி, மாவு ரொம்ப நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நான் செஞ்சு வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லா மாவும் புளிக்காதுங்க. இப்போ நம்ம கையோடு நம்ம என்ன பண்ணணும், மாவு அரைச்சிட்டு கையோடு நம்ம கிரைண்டரை வாஷ் பண்ணிவிடணும். வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைனா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சி போய் அப்படியே திரியாக ஒரு மாதிரி ரொம்ப
ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் கையோட வந்து நம்ம அந்த பொருளை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வேலையுமே வந்து மிச்சமாயிரும். டென்ஷனுமே இல்லாத ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவு வந்து நல்லா வந்து வெள்ளையாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை வந்து நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வெந்தயம் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெந்தயம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மாவு வந்து புளிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது காலையிலே எழுந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். நம்ம கரண்டி போட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இந்த கிட்டத்தில் அந்த மாவை வந்துட்டு எப்போவுமே இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா அடித்து விட்டு நம்ம வந்து அந்த இட்லி ஊற்றும் போது நமக்கு அந்த இட்லி மாவு அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் கலந்து நல்லா சூப்பராக மிக்சிங் ஆகி நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம மேலே வந்துட்டு நம்ம கலக்கி நம்ம இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற அரிசி மாவு வந்து தங்கிடும். மேலே இருக்கிற அந்த உளுந்து மாவு மட்டும்தான் நமக்கு வந்து அதுவும் ஒரு வேளை ஊற்றினோம் அப்படின்னா அந்த மாவு வந்து புசு புசுன்னு இருக்கும். திரும்ப அந்த மாவு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக கல் மாதிரி இருக்குங்க அந்த மாவு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக கலக்காததுனால, ரெண்டாவது வந்து உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறதுனால, இல்லைனா புளிப்பு ஏறாததுனால, நம்ம அந்த 3 பாயிண்ட் அதில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இட்லி மாவு வந்துட்டு இட்லி ஊற்றும் போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்காது. ஒன்று நல்லா கரைச்சி வைக்கணும், ரெண்டாவது உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும், மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து அடித்து விட்டு அதை வந்து புளிக்க வைக்கணும். அந்த 3மே இருந்தால் மட்டும்தான் இந்த இட்லி வந்து நல்லா சூப்பராக வருங்க. இது 3த்தையுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாவு அரைக்கும் போது நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி சுட தெரியாதவங்க கூட கண்டிப்பாக அந்த இட்லி வந்து ஈஸியாக ஊற்றி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவோட அளவு எப்படின்னா நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரின்னா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். கரெக்டான பதத்தில் நம்ம ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றி பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இட்லி வந்து ஊற்றி முடிச்சாச்சு. அடுத்து நம்மளோட இட்லி வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து போடும் போது நம்ம இட்லி வந்து ரொம்ப காற்று போல் பந்து போல் வந்து விடுது பாருங்கள். எடுக்கும் போது நல்லா எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இட்லி இந்த மாதிரி நம்ம நான் சொன்ன இந்த ப்ராசஸ் பிரகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் இட்லியுமே பஞ்சு போல் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். 10 இட்லி கூட நீங்கள் நல்லா சூப்பராக சாப்பிடுவீங்க. இது வரைக்குமே நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், see you.